வணக்கம். ப்ரூஸ்லி, ஜிவி பிரகாஷ் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2-3 படம் வந்து காமெடி தரமாக எடுத்து, அதாவது இளைஞர்களை வந்து விரும்பும் அளவுக்கு வந்து ஒரு ஹீரோயினையோ இல்லை அவங்க அப்பாவையோ இதெல்லாம் வந்து திட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 தடவை வந்து ஒரு தம்பி வந்து இது பண்ணதுனால வந்து படம் ஓடிடுச்சு. அதனால் ஒரு மியூசிக் தொழிலை வந்து விட்டுட்டு வந்து நடிப்பு தொழில் வந்துட்டு இன்னைக்கு ப்ரூஸ்லி வரைக்கும் வந்திருக்காருன்னா பார்த்துக்கிங்களேன். படம் கதை அப்படின்னு வந்து நீங்கள் எதையுமே இந்த படத்தில் எதிர்பார்த்துடக்கூடாது. காமெடி படங்கள் எல்லாமே வந்து கதைகள் இருப்பது கிடையாது. அந்த வகையில் வந்த படம் தான் இந்த படமும். கதை தொடக்கம் முடிவு எதுவுமே வந்து கிடையாது. ஹீரோவுக்கு வந்து அப்பா அம்மா யார், ஹீரோயினுக்கு அப்பா அம்மா யார், காமெடிக்கு வந்து ரிலேஷன் யார், இந்த படத்திற்கு வந்து வில்லனுக்கு வந்து பேக்ரவுண்ட் என்ன இப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுவுமே கிடையாமல் அந்த பர்டிகுலர் கதையை மட்டும் வச்சுட்டு படம் ஃபுல் நெடு வந்து ஓட்டியிருக்காரு. இதில் வந்து ஒரு வில்லனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு இப்படிலாம் வச்சு கதையை வந்து நகர்த்தி வந்து இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜன், இவர் பாண்டியராஜனோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு, எடுத்திருக்காரு. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ப்ரூஸ்லி ஒரு பெருச்சாளி இல்லை சுண்டலி அப்படின்னு வச்சுருக்கலாம். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சுண்டலி தான் வந்துட்டு எதுக்கு ஓடுறோம் ஏன் ஓடுறோம்னு தெரியாமல் வந்து அங்கிட்டு இங்கிட்டு வந்து குறுக்கால நடுக்கால வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இதில் ஜிவி பிரகாஷ் ஓடிக்கிட்டே இருக்கார். நடிப்பு வந்து அவரை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் முதல் படத்தில் எப்படி நடித்தாரோ அதே மாதிரி தான் இந்த படத்தை வரைக்கும் வந்து நடிச்சிருக்காரு. எப்போ பார்த்தாலும் வந்து தப்பி வந்து இது பண்ணிக்கிட்டு கோவப்படுறது, அப்புறம் டான்ஸு, ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனு, இது எல்லாமே வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து மெருகேற்றணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 படத்துக்கு நெருக்கி வந்துட்டார். கொஞ்சம் மெருகேற்றினால்தான் வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாராட்டப்படணும். அதே போல் படத்தில் காமெடி என்பது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை திட்டுறது, இந்த மூஞ்சி எல்லாம் வந்து ஆசிட் ஊற்றுன மூஞ்சி மாதிரி இருக்குது, இந்த மூஞ்சியை வேற யார் லவ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்துட்டு ஜம்ப் பண்ணி விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங் காமெடிகள் படம் நெடு வந்து வச்சுருக்காங்க. இது எதுக்கு வச்சுருக்காங்க, இந்த காமெடி வந்து டபுள் மீனிங் காமெடி இருக்கலாம், அது வந்து அடுத்தவங்களை வந்து சிரிப்பூட்டணும். அது மாதிரி சிரிக்கிற மாதிரி வந்து எந்த காமெடி பண்ணலை. அதே போல் வந்து முனிஸ்காந்தை வந்துட்டு காட் ஃபாதர் அப்படின்ற அந்த ஒரு வில்லன் கேரக்டரை வச்சுருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு நடிப்புக்கு ஸ்கோப் இருந்தால் தான் அவரால் நடிக்க முடியும். சும்மா வந்துட்டு உட்காந்துட்டு அவர் வந்து ஒரு பிளாக் காமெடி ஜேர்னலில் வந்து இந்த படத்தை வந்து எடுக்க ட்ரை பண்ணி ஒரு ஆக்ஷன் படமும் இல்லாமல் காமெடி ஜேர்னலும் இல்லாமல் திக்கி திண்டாடி இருக்கிறது வந்துட்டு நம்ம படத்தை பார்க்குறப்ப தெரியுது. ஒரே ஒரு இது என்னென்னா பாசிட்டிவாக வந்து நான் பார்த்தது என்னென்னா, இந்த நடிகை ஹீரோயின் ஓரளவுக்கு வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அடுத்து பாலாசரவணனுக்கு வந்துட்டு காமெடி ஓரளவுக்கு நல்லா பண்ணுவார். எதுக்கு வந்துட்டு அவரோட காமெடிகள் எல்லாம் வந்து இந்த சந்தானா மாதிரி வந்துட்டு அடுத்தவங்களை திட்டி காமெடி பண்ணுறது, அந்த மாதிரி காமெடிகளே வந்து அவர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை ஓரளவுக்கு இந்த காமெடி என்பது வந்து வடிவேலு இந்த மாதிரி காமெடி வந்து ஒரு நடிப்புலேயே வந்து காமெடியை கொண்டு வரணும். அது மாதிரி வந்து சமீப காலங்களாக வந்து புரோட்டா சூர்யா இருக்கட்டும், பாலாசரவணன் எல்லாருமே வந்துட்டு காமெடி வந்து ஒரு நடிப்பு மூலியமாக இல்லாமல் வந்து அடுத்தவங்களுக்கு திட்டி இது மாதிரி வந்து காமெடி பண்ணுற மாதிரி பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் நகைச்சுவையை உண்டு பண்ணுறது மாதிரி வந்து தெரியலை, கொஞ்சம் மொக்கையாக தான் போகுது. ப்ரூஸ்லி போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு வந்து யோசனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் கிடையாது. அது மெயினாக ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு படமும் கிடையாது. ஆனந்தராஜ் இப்படின்னு சொல்லி பெரிய இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நிறைய நடிகர்கள் தேர்வெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனந்தராஜ், மன்சூர் அலியோனு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய நல்ல நடிகர்கள்லாம் வந்து அப்புறம் வந்து நான்கடவுர் ராஜேந்திரன், எந்த படம் வந்தாலும் அவருக்கு ஒரு சீன் வச்சுருவாங்க போல தெரியுது. எது ராசி இருக்கா என்னன்னு தெரியல. பாவத்துக்கு அவருக்கு வந்து ஒரு கதைக்களம் இருக்காது, எதுவுமே இருக்காது. நடிக்க மட்டும் வந்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நடிக்க வச்சுருவாங்க போல தெரியுது. அதனால் நான்கடவுர் ராஜேந்திரன் வந்து கதையை தேர்ந்தெடுக்கிற வந்து கொஞ்சம் சிரத்தை எடுத்து வந்து நல்ல கதையாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஜிவி பிரகாஷ் மியூசிக்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல், நடிப்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் படம் வந்து ஓடுது. அவரோட படம் வந்து வசூல் பண்ணுது, ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு லாபத்தை உண்டு பண்ணுது. அதுக்காண்டி வந்துட்டு நம்ம படம் வந்து பயங்கரமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம நடிப்புனாலே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கெத்து இல்லாமல் நடிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபேஸ் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நடிக்கிறதுக்கு வந்து மெனக்கெடுங்க. சும்மா தப்பி டைலாக் பேசுகிறது, தண்ணியை போடுறது, தம்மை போடுறது, இது மாதிரி வந்து படங்களை வந்து நெடுகையும் வந்து வச்சுட்டிங்கன்னா
இளைஞர்களுக்கு வந்து ஒரு படம் ஓட்டுவாங்க, 2 படம் ஓட்டுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா இந்த படத்தை வந்து என்ன ஓட்டுறாங்கன்னு, படம் ஓடலை, படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ஆகிப்போச்சு. அதனால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. மற்றபடி இந்த படத்தை வந்துட்டு யாரும் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ண முடியல. என்னோட இந்த விமர்சனம் பிடிச்சிருச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களாக ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு விமர்சனத்தோட சந்திக்கிறேன். நன்றி.